ஜனவரி 12, 2025 ராத்திரி 10:30 மணி அளவுல உட்காந்து தெரு தெருவா கடை தேடிட்டு இருந்தேன். ஏன்னா, எனக்கு வெள்ள நூல் வேணும். ஒரு கடையுமே இல்ல. எல்லாமே இழுத்து சாத்திட்டு போயிட்டாங்க. கடைசியில தெருமுக்குல ஒரு அக்கா, டெய்லர் அக்கா கடைய ஷட்டர சாத்துற நிலைமையில போய், "அக்கா எனக்கு வெள்ள நூல் கொஞ்சம் குடுங்கக்கான்னு" கையேந்தி நின்னேன். அக்காவும் "நூல குடுத்துட்டு எடு, எந்து ஓடு" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. வெள்ள நூல் வாங்குனதுக்கு காரணம், நாளைக்கு எனக்கு என் காலேஜ்ல பொங்கல் செலிப்ரேஷன். புது வேஷ்டியில இந்த ஓரத்தில வந்து வெள்ள நூல் விட்டு விட்டு இருந்தது. சொன்னேன்ல, அத தைக்கிறதுக்காக தான். ஓரம் அடிப்பது என் தாய். பெத்தவளே இந்த பெரியவளே அப்படின்னு பாட்டு பாடுனா, எங்க அம்மா அதுக்கு கட் ஸ்டேக் ஓகேன்னு ரிப்ளை பண்றாங்க. ஒரு பக்கம் எங்க அம்மா வேஷ்டிய ஓரம் அடிச்சிட்டு இருக்கும்போது, நான் என்னோட ஷர்ட்ட வந்து அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இஸ்திரி போடுற பேர்ல சொல்லிட்டு நல்லா என் சட்டைய தீச்சுட்டேன். வேஷ்டியோட லென்த் ரொம்ப பெருசா இருந்ததுன்னு சொல்லிட்டு, அத மடிச்சு ஒரு தையல் போடலான்னு சொல்லிட்டு என்னோட கசின் எங்க அக்காகிட்ட குடுத்துட்டேன். அவளும் அதோட தையல் போலாம் போட்டுட்டு இருந்தா. அடுத்த நாள் 4 மணி நேரம் கூத்துக்காக 2 ஃபேஷன் டிசைனர்ஸ் உட்காந்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்காக. அதுக்கப்புறம் கண்ண டிம் அடிச்சாச்சு. காலையில பல்கலைக்கழகத்துக்கு புறப்பாடு செஞ்சாச்சு. காலேஜ்ல பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்தது. ரங்கராட்டினம் எல்லாமே ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாவே வச்சிருந்தாங்க. நான்லாம் 4, 5 வாட்டி ஏறி இறங்கியாச்சு. ஃபாலோட் பை உரியடி, அப்புறம் மற்ற வீர விளையாட்டுகள் நடந்துட்டு இருக்கறச்சே நாங்க மாட்டு வண்டியில ஒரு ரவுண்டு போயிட்டோம். பேஷண்ட்ஸ்லாம் இது ஹாஸ்பிட்டலா, காலேஜ் இல்ல குக்கிராமமான்னே டவுட் வந்துருச்சு. வண்டி ரைண்டு முடிச்சுட்டு டிஜே இருந்தது. அதனால நாங்க என்னோட ஆட்ட திறமைகளா காமிச்சிட்டு இருந்தோம் ஊருக்கே. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்லாம் முடிச்சுட்டு லேபுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஏசி காத்து வாங்கிட்டு இருந்தோம். ஏசி காத்து வாங்கி கிளம்பிட்டோம். போறச்சே கோயில்ல பிரசாதம் குடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு லெமன் சாதம் குடுத்தாங்க. கோயில் எனக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருந்தது. நல்லா சாமிய கும்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். போரூர் சைடுலாம் பயங்கரமான டிராஃபிக். எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்கன்னு நெனைக்கிறேன். செம டிராஃபிக்கா இருந்தது. பஸ்ஸும் ரொம்ப லேட்டா தான் வந்தது. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பஸ் வந்தது. ஒரு அக்கா பக்கத்துல ஒரு சீட்டு காலியா இருந்தது. பட் எல்லா பாய்ஸும் நின்னுட்டே தான் இருந்தாங்க. எனக்கு அந்த ஹெசிடேஷன்ஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் உள்ள போய் பக்கத்துல உட்காந்துட்டேன். இங்க தெருவோடயே நடந்து போறச்சு பயங்கரமான லைட்டிங்ஸ். என்னன்னு தெரியல. சரி நடந்து போய் என்னன்னு பார்ப்போம்ன்னு பார்த்தா, சமத்துவ பொங்கல் விழாவாம். கூடி எல்லாரும் பொங்கல் வச்ச திருவிழா போல. எனக்கு ஒரு க்ரீம் வாங்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு மெடிக்கல்ல போனேன். அங்க போகும்போது எனக்கு இந்த ஜூஸ் ரொம்பவே பிடிக்கும். எப்போ போனாலும் அது வாங்குவேன். அது ஆக்சுவலா ஆரஞ்ச் ஃப்ளேவர்ல கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆப்பிள் ஃப்ளேவர் தான் இருந்துன்னு சொல்லிட்டு அத நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான்.